ஏ அப்பா சொல்லிட்டா தர்ம பிரபு 100 மீட்டர் தான் இருக்காங்க வீடு. போ யானவங்க எல்லாம் தருவா. கழுத்துல சங்கிலியை கேளு, அது 10 பவுன் இருக்கும். அவளுக்கு என்ன, மணி வெளியூர்ல இருக்காமல்ல, உழைச்சு உழைச்சு கிட்டுக்கிட்டா அனுப்புதான். இவளுக்கு என்ன சங்கிலியும் ஜரப்பிலையும் தோட்டம் துறவுன்னு வாங்கி போடுவா. நம்ம அப்படியா? உனக்கு என்ன வார போறவளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தானம் விட்டுக்கிட்டு இருக்கா. அவன் உழைச்சு அனுப்புதான் குருட்டு பைய. இவளுக்கு என்ன, மாமியா மைட்ட பிடிக்கி மருமவ தானம் விட்ட மாதிரி அள்ளி விடுதா வாரவனுக்கு போறவனுக்கெல்லாம். என்ன பொம்பளையவா. எனக்கெல்லாம் அப்படி வெளிநாட்டுல இருந்து ரூபா வந்துச்சு, சுத்தி சுத்தி வட்டிக்கு கொடுத்து வட்டி மேல வட்டிய வாங்கி பேங்குல போட்டு தோட்டம் துறவுன்னு வாங்கி போட்டு நகை நட்டுகளை எடுத்து வீடு வாசல் எடுத்து போட்டு பெருக்கிடுவேன். இந்த முட்டாச்சிரிக்கு செல்விக்கு அது ஒன்றும் தெரிய மாட்டாங்க. தானம் தர்மம் புண்ணியம் நியாயம் நீதி தர்மம்னு பெரிய கடவுள் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இவளை பார்க்கறே எனக்கு அப்படி பத்துக்கிட்டு வருது. சரி அர்ச்சனா, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, பிள்ளைக்கு வயிறு வசிக்கும். நான் வீட்டில் போய் பாலை சூடாக்கி பாட்டில் ஊற்றி வைக்கேன். நீ இந்த வீடு குப்பையாக கிடக்குல்ல, இதை பெருக்கி போட்டுட்டு வா. பிள்ளைக்கும் பசி ஆற்றிட்டு நீ ஒரு டீ குடிச்சிட்டு சாயங்காலம் 5:45 ஒரு பஸ் வரும், அதுக்கு கிளம்பி போயிட்டு வா. பாட தூத்தாச்சு. நல்ல வீடு, நல்லா இருக்கணும். முருகா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முருகா. நிரந்தரமா இதிலேயே இருக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும் முருகா, துணை இருக்கணும் முருகா. சரி, போய் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு வந்துடுவோம். நல்ல நேரத்தை பார்த்துக்கிட்டு வந்து ஒரு பாலை காய்ச்சி இதை அமர்ந்துட வேண்டிய. அப்பன் முருகனுக்கு நன்றி, நல்ல வீடு அமைச்சு கொடுத்துருக்க முருகா. வேலையும் நிரந்தரமாக கிடைக்கணும், பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்க்கணும். எல்லாத்துக்கும் நீ தான் முருகா பொறுப்பு. ராசி வீட்டில் இருந்து கொண்டுட்டாவ நல்லா இருக்கணும். குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும். வெளியே இருந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் உள்ள நல்லா பெருசாக இருக்கிற வீடு போதும். நம்ம 5 பேர் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் படுக்கலாம். ராசி இந்த செல்வி அக்கா புண்ணிய வாட்டி, அவள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கா. புருஷன் பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கு. இல்லை இருந்து கொண்டு சொல்லிட்டாவ. வெளியே இருந்து பார்க்க நல்ல சின்ன வீடு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள நல்லா க்ளீனாக டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல பெரிய வீடாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்துருக்க முடியாது. பரவாயில்ல, நல்லா இருக்கு வீடு, நல்லா இருக்கணும் ஐயா. தூத்தாச்சி எல்லாத்தையும் நல்லா துப்புரவாயிருச்சு, துடைக்கத்தான் செய்யணும். பாத்திரத்தெல்லாம் இறக்கி வச்சாச்சு. அர்ச்சனா, இந்த கொஞ்சம் காய்கறி இருக்குது, இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்தது, விலைக்கு வாங்கினதில்ல. ஒரு 10 நாளைக்கு குழம்பு வச்சுக்கோ. பிள்ளைகளுக்கு வந்து பைசா ஒன்றும் இருக்காதுல்ல கையில். ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கோ, மறுபடியும் வேலையில் கிடச்ச பிறகு பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்குக்கா நீங்கள் எனக்கு வீடே கொடுத்துருக்கேன், அதுக்கே பெரிய பொண்ணு நான் கடன் பட்டிருக்கேன். மேலும் மேலுமாக்கா. பரவாயில்ல அர்ச்சனா, நீ என் தங்கச்சி மாதிரி தானே, வெளியாள் இல்லை, வீட்டாள் மாதிரி தானே, நீ வீட்டாள் மாதிரி தானே. பரவாயில்ல, வச்சுக்கோ, இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியலக்கா. உங்களுக்கு பெரிய மனசுக்கா உண்மையிலே. இது உங்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது.
அர்ச்சனா, இது நம்ம தோட்டத்தில் வந்த பலாப்பழம். கேரளாவிலேருந்து கொண்டு வந்து விதை போட்டு முளைக்க வச்சது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோ. பச்சை காய் வெட்டி அவிச்சு கொடுத்தேன்னா நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு சாயங்காலம் போல் டீக்கு. சரிக்கா. பிள்ளைகளை போய் கூட்டிக்கிட்டு வரணும். பசியோட இருக்குங்க. ஐ, இந்த வீடு நல்லா இருக்கு. பழைய வீடு சின்னதா இருந்துச்சு, இது பெருசா இருக்கு. இங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தப்ப சின்ன பிள்ளைய பார்த்துக்கோங்க. தேன்மொழியை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த காலையில் கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வரோம். நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு அர்ச்சனா. இனி அடுத்தது வேலை தான். வேலையை தான் பார்க்கணும். பண்ணையில் வேலை வரத்தண்டியும் பண்ணையில் வேலை வரும். இன்னும் 10 நாள் ஆகும் குளத்து வேலைக்கு. அதுக்குள்ளே ஒரு குளத்தட்டை எழுதி போட்டுரு. குளத்து வேலை வைக்கல, குளத்து வேலைக்கும் போய்க்கிடலாம். பிறகு நம்ம பண்ணையிலே வேலை இருக்கும். நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். சரிக்கா.